வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவராசிரியர். தமிழகம் முழுவதும் இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டுக்கான பாட்னி பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்பட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் 11th பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் சென்டம் மார்க் 70 மார்க் எடுத்த ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக 70 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரே பக்கத்தில் எழுதுருங்க. 15க்கு ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி 2 மார்க்கு ஸ்ட்ரிக்மானா என்ன, நியூக்ளியோல், சைலோட்டோமி, ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஸோ இன்றைக்கி நடக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய 11ஆம் வகுப்பு பாட்னி மாணவர்கள் எல்லாரும் தேர்வில் 70க்கு 70 வாங்கன்னு சொல்லி நம்ம சேனல் சார்பில் எல்லாத்துக்கும் ஆல் பெஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ தேர்வை நல்லா நிறுத்தி நிதானமாக எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸ்டார் போட்டு எழுதுங்க. பேராகிராஃபாக எழுதாதீங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தான் எழுதணும். 5 மார்க்கில் ஒரு பக்கத்தில் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழோட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிக் பாஸ்போர்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சீக்வென்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ், ஜெனடிக் ஸ்டேபிலிட்டி, growth, ரிப்பேர்ஸ் ஆஃப் டிஷ்யூ, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், டைப் ஆஃப் வெசல் இன்ஃப்ளோரன்சஸ், இந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பமும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி தேர்வு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்தது தான் எப்படி கேட்க போகிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி கீ பாயிண்ட் பிரகாரம் மார்க் போட்டிருக்காங்க. கேப்னோபிலிக் பாக்டீரியா, ஹோமோஸ்பெரிஸ், ட்ரோபிரஸ், ஃபிலோடாக்சி, T4 பாக்டீரியா பேஜோட டயக்ராமு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகும். பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளைடோரட்டினேஷன் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி தேர்வு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லபடியாக அவங்க தேர்வை எழுதி முடிச்சுட்டு வாங்க. ஒன் மார்க் எப்போவுமே ஒரே பேஜில் முடிச்சிருங்க. கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு ஆப்ஷன் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் கூடிய 5 மார்க் எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட் பார்த்தோன்னா நல்லா தரவாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க.